ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் 30. எட்வர்ட் முகம் சரியில்லை என்று மிதுனியா கண்டுகொண்டாள். ஆனாலும் அவன் முதலாளி. எனவே இயல்பாக பேசிய மிதுனியா வேலை என்று இறங்கிவிட்டால் அவள் குணமே மாறிவிடும். அவள் எந்த ப்ராஜெக்டில் பிரச்சனை இருக்கு என்று வந்தாலோ அதை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பார்க்க தொடங்கினாள். பொதுவாக கோடிங் எழுதுவது எவ்வளவு கஷ்டமோ அதைவிட பெரிய கஷ்டம் அதில் இருக்கும் தவறுகளை கண்டுபிடிப்பது. மிதுனியா இரவு பகல் பாராமல் தன் வேலையில் மூழ்கினாள். வழக்கம்போல் அவள் சாப்பிட தூங்க என்று மட்டுமே நேரம் ஒதுக்கினாள். இப்ப அவள் நினைவில் அவளுக்கு திருமணமான எண்ணமே வரலை. அவள் கழுத்தில் கிடந்த தாலி கூட பெரிய ஓவர் கோட்டிற்குள் மறைந்து போய்விட அவள் வழக்கம்போல் தன்னை மறந்து வேலையில் மூழ்கி போனாள். இங்கே சமரவேல் தன் வேலைகளில் ஆழ்ந்து போனான். ஆனால் மறந்தும் தோட்ட வீட்டிற்கு போகவே இல்லை. மாலை நேரம் செல்வது இல்லை. எதற்கு வம்பு? மாரிமுத்து உண்மையில் வெகுளி. அவனை ஈஸியாக யாரும் ஏமாற்றி விடலாம். எதற்கு வம்பு என்று அந்த பக்கமே போகவில்லை. நித்யாதான் சமரவேல் கைவிட்டு போனதை நினைத்து மனம் வெறுத்து போனாள். வெறுத்து போனாள். தன்மையா உயிரோடு இருந்திருந்தாலும் எனக்கு தேவையானதை அவளிடம் இருந்து வாங்கி இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? விகன்தான் ஒரே பிடிமானம். இவனை வைத்து இவன் அப்பாவை வளைக்க முடியாது. ஆனால் என் திருமணத்திற்கு தேவையானதை பறித்து விடணும் என்று நினைத்து கொண்டாள். சமரவேல் மகனை அழைத்து கொண்டு வீட்டிற்கும் வந்தான். ரியன்யா எப்போதும் விகன் மேல் ரொம்ப பிரியமாக இருப்பாள். விகனும் அக்கா மேல் ரொம்ப பாசமாக இருப்பான். நாட்கள் இப்படியே நகர்ந்தது. மிதுனியா வாரம் ஒரு முறை மிதுனை அழைத்து 2 வார்த்தை பேசினாள். சீக்கிரம் வேலை முடிந்தால் வந்துவிடுவேன் என்றாள். சமரவேலிடம் பேசியிருப்பாள் என்று அவன் நினைத்ததால் அதை பற்றி தங்கையிடம் பேசலை. கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஆனது. முழு ப்ராஜெக்டையும் சரி பண்ணி ஒப்படைத்து ஓகே வாங்கியவளிடம் எட்வர்டு கோபப்பட்டான். மிதுனியா, எதுக்காக நீ வேலையை ரிசைன் பண்ணினாய்? உனக்கு என்ன வேண்டும்? இந்த ப்ராஜெக்ட் முடிந்ததால் உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பிறகு என்ன என்றான். அவனுக்கும் மிதுனியாவின் மேல் ஒரு ஈர்ப்பு உண்டு. அவள் நோ இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லியதால் டீசெண்டாக விலகி கொண்டான். புன்னகை செய்த மிதுனியா, எனக்கு திருமணமாகிவிட்டது எட்வர்ட். மாமாவிற்கு நான் வேலைக்கு போவதில் விருப்பம் இல்லை. இதுவரை நான் வேலை செய்ததே பணத்திற்காக இல்லை. இந்த பணத்தால் பாதிக்கப்பட்ட 4 பேருக்கு உதவத்தான். இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துவிட்டது. அதனால் இனி நான் வேலைக்கு வரலை என்றாள். என்ன மிதுனியா, திருமணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதற்கு எதற்காக நீ வேலையை விடணும்? எங்கள் நாட்டில் திருமணம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம். தேவை என்றால் குடும்பத்தை காப்பாற்ற வேலைக்கு போவோம். ஆனால் வேலை செய்வதற்காக குடும்பத்தை தவிக்க விட மாட்டோம். ப்ளீஸ் மிதுனியா, என்னால் உன்னை இழக்க முடியாது. 4 பேர் வேலையை நீ ரொம்ப எளிதாக செய்து முடித்து விடுவாய். உன்னை மாதிரி ஆட்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும் என்று எவ்வளவோ கெஞ்சினான். சொல்லப்போனால் எட்வர்டு இவள் வேலை செய்யும் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பதே மிதுனியா மற்றும் இன்னும் சிலருக்காகத்தான். எனவே இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் என்று மிதுனியாவிற்கு திருமண பரிசை கொடுக்க, என் மாமா இல்லாமல் இதை நான் வாங்கிக்க முடியாது எட்வர்ட் என்று மிதுனியா சொல்லிவிட, எனக்கு உன் கணவரை பார்த்து ரொம்ப பொறாமையாக இருக்கு. எப்படி இப்படி உடனே மாறிவிடுகிறீர்கள் என்று ஆச்சரியமாக கேட்க, நான் மட்டுமில்லை எட்வர்ட், என் நாட்டு பெண்கள் அப்படித்தான் என்றாள். ஒரு வழியாக அவள் நாடு திரும்பும் முன் அதுவரை ஒருபோதும் செய்யாத வழக்கமாக ஷாப்பிங் சென்றாள். குடும்பத்தார் அனைவருக்கும் தேவைப்படும் என்று நினைத்ததை வாங்கினாள். மிதுனி அண்ணனிற்கு ஃபோன் பண்ணி ஃப்ளைட் வரும் நேரத்தை சொன்னாள். அவன் இயல்பாக சமரவேலுக்கு ஃபோன் பண்ணி மிதுனியை கூப்பிட, நீ போறாய் தானே என்று கேட்க, நான் ஏண்டா போகணும் என்றான் அமைதியாக. அவனுடைய அமைதி ரொம்ப ஆபத்தானது என்று மிதுனிற்கு தெரியும். என்னடா இப்படி சொல்கிற? நாளைக்கு மிதுனியா வர்றா, உனக்கு தெரியும் தானே? அப்படியா? எனக்கு தெரியாதே. என்னடா சொல்கிற? மிதுனி உனக்கு ஃபோன் பண்ணலையா? ஊர் போய் சேர்ந்து விட்டேன் என்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை. பிறகு எப்படி வர்றதை மட்டும் சொல்லுவா என்று கேட்க, உனக்கு ஒரு தடவை கூட மிதுனி ஃபோன் பண்ணலையா என்று அவன் நம்பாமல் கேட்க,
என்னடா உன் தங்கச்சி வாரம் தவறாமல் உனக்கு ஃபோன் பண்ணி பேசினாலேன்னு எடக்கா கேட்குறியா என்று சமரவேல் கேட்க, ஐயோ சாமி, நான் சாதாரணமாக தான் கேட்டேன். ஆமாம், நீ ஏன் அவளுக்கு ஃபோன் பண்ணலை என்று மிதுன் கேட்க, வழி அனுப்பினவங்களுக்கு ஊருக்கு போய் சேர்ந்தவங்க தான் ஃபோன் பண்ணி சேர்ந்துட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லணும் என்று எகத்தாளமாக இவன் கேட்க, சாரிடா மிதுனி, ஏன் உனக்கு ஃபோன் பண்ணலை என்று எனக்கு தெரியலை. ஆனால் ஊர் வந்து சேர்ந்து விட்டேன்னு ஃபோன் பண்ணின அன்று மாமா கிட்ட சொல்லிடு அண்ணா என்றாள். ஏதோ சாதாரணமாக சொல்கிற அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீதானேடா போயிட்டு வர சொல்லி அனுப்பினாய் என்று இவன் கேட்க, டேய் என்னை லந்து பண்ணுறியா என்று இவன் எகிற, சச்ச இல்லை இல்லை என்று பதறிப்போய் வைத்து விட்டான். மிதுனியா ஏன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணலை என்று குழம்பிய மிதுன் வேறு வழியின்றி அவனே சென்னைக்கு அவளை அழைத்து வரச் சென்றான். அவனுடன் வழக்கம்போல் தொற்றிக்கொண்ட அவன் மனைவி, ஏன் அவ புருஷன் வரலையா என்று கேட்க, அவனுக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு என்று சமாளித்தான். பிறகு மனைவியை அழைத்து கொண்டு ஷாப்பிங் சென்றவன் அவளை வீட்டில் விட்டுட்டு தங்கையை அழைத்து வரச் சென்றான். அண்ணனை கண்ட மிதுன்யா சுற்றுமுற்றும் யாரையோ தேட, யாரை தேடுற என்றான் மிதுன். மாமா வரலையானே என்று அவள் கேட்க, அவளை முறைத்தவன், வா போகலாம் என்று கூப்பிட, இருண்ணா லக்கேஜ் எடுத்துட்டு வர்றேன் என்று சென்றவள் லக்கேஜை ட்ராலியில் தள்ளிக்கொண்டு வர மிதுன் அவளை அதிசயமாக பார்த்தான். காரணம், அவளுக்கு ஷாப்பிங் பண்ணுறதே பிடிக்காது. இன்று எப்படி என்று நினைத்தாலும் அவற்றை காரில் ஏற்றிக்கொண்டு வீடு வரும் முன், மிதுன்யா சமருக்கு ஊருக்கு போய் சேர்ந்துட்டேன்னு ஃபோன் பண்ணலையா என்று கேட்க, திருவென விழித்த மிதுன்யா இல்லை என்று தலையாட்ட, ஏன் பண்ணலை? அவன்தானே உன்னை போயிட்டு வான்னு ஃப்ளைட் ஏற்றி அனுப்பினான். நீ ஏன் ஃபோன் பண்ணலை என்று கேட்க, அது மாமாவோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை என்று அவள் தயங்க, என்னது ஃபோன் நம்பர் இல்லையா என்று அதிர்ந்து கேட்டவன், திருமணமாகி இத்தனை நாள் ஒரே வீட்டில் தானே இருந்தீங்க. அது சரி, மாமா என்கிட்ட பேசுகிறேன்னு தம்பிக்கிட்டு இருந்தார் பாரு என்று மிதுனியா கேட்க, உனக்கு அவனை பற்றி தெரியாதா? ரொம்ப ஈகோ பார்ப்பான். என்கிட்ட தான் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டான். அதற்கு காரணம், நான் அவன்கிட்ட ஈகோ பார்க்க மாட்டேன். ஏர்போர்ட் வந்தவன்கிட்ட வாங்கி இருக்கணுமா இல்லையா? பயங்கர கோபத்தில் இருக்கான் என்று அவன் பேசியதை சொல்ல, ஐயோ நான் இதை பெருசாக நினைக்கலையே என்று மிதுனியா தயங்க, என்கிட்ட நம்பர் கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல. என்னமோ போ, அவன் நாம் சின்ன வயதில் பார்த்தவன் இல்லை. இப்போ நம்ம மாவட்டத்திலேயே தொழிலில் கொடிகட்டி பறக்கும் முதல் ஆள். பணத்தை விட அவனை கண்டு பயப்படுபவர்கள் அதிகம். அதுவும் அந்த பெண் தன்மையாக இறந்த பிறகு ரொம்ப கடினமாக மாறிட்டான். நீதான் அவனை புரிந்து கொண்டு அனுசரித்து போகணும். அவன் நிம்மதியாக அந்த பெண்ணுடன் வாழவே இல்லை. மருத்துவமனை தான் கதி என கிடந்தான். நீயும் அவன்கிட்ட இப்படி விட்டேத்தியா நடந்துக்கிற. இது அவனை காயப்படுத்தத்தானே செய்யும். அவனா இறங்கி வந்து உன்னை அவனே அழைத்து போய் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டான். நீ முட்டாள்தனத்தால் அவனை கோபப்படுத்தி விட்டாய் என்று மிதுன் தங்கையை திட்ட, அண்ணே நான் என்ன அவருடைய அடிமையா? இல்லை மிதுனி என மிதுன் தயங்க, நீ பேசுறது அப்படித்தான் இருக்கு. மிதுனி, அவனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நீ என்னடா என்றால் ரொம்ப அசால்ட்டாக பேசுகிற. அண்ணே, இதுக்கு தான் இந்த திருமணமே வேண்டாம் என்றேன். ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவனை நீங்கள் ஏதோ கடவுள் மாதிரி நினைச்சு நடத்துகிறீங்க. நான் ஒன்றுக்குமே உதவாதவள் போல, அவர் ஏதோ போனால் போகுது என்று எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரி தான் எல்லாரும் நடந்துக்கிறீங்க. எனக்கு அது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அன்னிக்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிற? அவங்க கிட்ட யாரும் என்கிட்ட சொன்ன மாதிரி சொல்கிறது இல்லையே. ஆனால் என்னை மட்டும் ஏதோ பெரிய மனசு பண்ணி கட்டிக்கிட்ட மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அவரும் அப்படித்தான் நினைக்கிறார். எதற்காக எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? நான் கேட்டேனா? என்னை நீங்கள் தான் பெரிய இம்சையில் இழுத்து விட்டுட்டீங்க. இப்போ என்னால் இயல்பாக இருக்க முடியலை. கணவன் மனைவி உறவுன்றது இருவர் கைகோர்த்து நடந்து செல்லும் நிகழ்வு. ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக எந்த கஷ்டம் வந்தாலும் கோர்த்த கைகள் பிரியாமல் இருக்கணும்.
ஆனால் நீங்கள் எனக்கு மட்டும் என்ன என்று சொல்ல முடியாமல் அவள் கண்கள் கலங்க மிதுனிற்கு சங்கடமாக இருந்தது. நண்பனுக்காக பரிந்து பேசி தங்கையை அளவைத்து விட்டோமே. உண்மைதானே? என் மனைவி கிட்ட நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கலை. அவகிட்ட இப்படி சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். நான் இப்படி நினைத்தது தெரிந்தாலே சாமி ஆடி விடுவாள். அப்படி இருக்க மிதுனி சொல்கிற மாதிரி அவள் குறையை காட்டி இப்படி செய் அப்படி செய் என்றால் அவளுக்கும் கஷ்டமாகத்தானே இருக்கும். வீட்டிற்கு வந்த மிதுனியா தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். பிறகு அன்று இரவு கிளம்பி காரில் ஏறும்போது அவள் அழுது அழுது முகம் வீங்கி இருந்தது. அவன் மனைவி மிதுனியாவை ஏன் இப்படி இருக்க என்று துருவி துருவி கேட்க, உடம்பு சரியில்லை அண்ணி என்றாள். மறுநாள் காலை மிதுன் தங்கையை சமரவேல் வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டான். மொத்த குடும்பமும் அவளை ஆவலாக வரவேற்க சமரவேல் அவளை கண்டுகொள்ளாமல் பின்பக்க தோட்டத்தில் நின்றான். மிதுன் நண்பனிடம் சென்று, மிதுனியா கிட்ட உன் நம்பர் இல்லையாமடா? என்கிட்ட கேட்க ஏதோ தயக்கம், அதுதான் அவ ஃபோன் பண்ணலை என்று சொல்ல அவன் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் நண்பனிடம் வேறு ஏதோ பேசிக்கொண்டு இருந்தான். இனி இவன் வாயை திறக்க வைக்க முடியாது என புரிந்த மிதுன் விடைபெற்று கிளம்பினான்.